இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் கோமதி, அவங்க அம்மா, அரசி, ராஜி, கதிர் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த கோமதியோட அம்மா சொல்லுவாங்க, இவன் கதிர்கிட்ட, "கதிர் இங்கே பார்த்தியா உங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கான்னு? உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு துணியை கூட துவைச்சு போயிட்டு கொடுக்கல. அவர் பாவம் வேலைக்கு போயிட்டு வர்றவர், அவருக்கு இந்த வேலையை கூட செஞ்சு உங்கள் அம்மா கொடுக்காம இருக்கா. 2 பேரும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "இவ்வளோ நாளும் நான் தானே அவருக்கு துவைச்சு போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு வார்த்தை கோமதின்னு சொல்லி அவரால் என்கிட்ட கேட்க முடியலையாக்கும். அப்படிப்பட்டவருக்கு நான் எதுக்கு துவைச்சு கொடுக்கணும்?" அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்லுவாள். அரசி வந்து கோமதிகிட்ட சொல்லுவா, "இப்போ இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓவர் தாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ கதிர் அப்படியே சங்கடமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். "ஏம்மா இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "உங்கள் அப்பா வாயை திறந்து என்னை கூப்பிட்டு கேட்கட்டும்டா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செய்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு குரல் கேட்கும். உடனே கோமதி எந்திரிச்சு வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாச்சி வந்து ராஜிக்கிட்ட சொல்லுவா, "உங்கள் அத்தை ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலை. உங்கள் அத்தையை தான் வந்து நான் ஊரெல்லாம் வச்சுட்டு சொல்லிகிட்டு இருப்பேன். என் பொண்ணு மாதிரி ஒற்றுமையாக மாப்பிள்ளை கூட இருக்கிறது யாரும் கிடையாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இவங்க 2 பேத்துக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு" அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ராஜி சொல்லுவா, "இல்லை அப்பத்தா, அத்தை வந்து எப்போவுமே இப்படிலாம் சண்டை போட்டது கிடையாது. நீங்கள் வந்து விருந்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கூட்டி வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. என் கல்யாண விஷயத்தில் ரொம்ப பொய் பேசிட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. இல்லைன்னா அத்தைலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க எப்போவுமே. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதி அங்கேருந்து வந்துடுவா. அவங்க அம்மா காந்திமதி சொல்லுவா, "நீ இப்படியே இருந்துருவியாடி" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு கோமதி சொல்லுவா, "ஆமாம், அவர் தானே சொல்லிகிட்டு இருக்காரு, எல்லா வேலையுமே நானே பார்த்துக்கிடுவேன். இதுக்கு முன்னக்கூட்டி எனக்கு யார் பார்த்து கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அவராக எனக்கிட்ட கூப்பிட்டு என்னை பேசுகிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். அது என்ன 1 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் இப்படியே அவர் என்னை கூப்பிடலைன்னா கூட நான் இப்படி தான் பேசாமல் இருப்பேன்னு" சொல்லிட்டு கோமதி வந்து உள்ளே போயிடுவா. மயில் வேலை பார்க்குற அந்த ஹவுஸ் ஓனரோட அக்காக்கிட்ட வந்து மீனா பேசிகிட்ருப்பா. அப்போது உங்கள் அத்தையோட இது ஹெல்த் கண்டிஷன் எப்படிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்களோட கண்டிஷன் எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல இப்போதைக்கு. ஆனால் மயில் வந்த பிறகு நான் எதையுமே கவலைப்படுறது கிடையாது. இப்போ நான் ரொம்ப ரிலீஃபாக இருக்கிறேன். எல்லாமே அவளே பார்த்துக்கிறா, சமையல் கூட சூப்பராக சமைக்கிறா. ஆனால் நீ எனக்கு அவளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது தான் எனக்கு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஒரு சந்தேகம் மீனா, மயில் குழந்தை உண்டாயிருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "உனக்கு ஏன்க்கா அப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லை, அவளுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு, அதான் கேட்டேன். அக்கா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லைம்மா, எதுவுமே சொல்லவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. "அப்படியா? ஆமாக்கா, குழந்தை உண்டாயிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மயில் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பா அந்த அந்த பொண்ணு. அதுக்கு வந்து மீனா சொல்லுவா, "ஒரு 4 மாதம் இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்போது மயில் குழந்தை உண்டாயிருக்காளே எப்படி?" அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மாதிரி போய் கேட்டுருவா. அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பிரிஞ்சிருந்தாலும் அந்யோன்யமாக தான்க்கா இருந்தாங்களாம். அது அக்கா சொல்லியிருக்காங்க, நான் அதை பற்றி கேட்டதில்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடுவா மீனா. அதுக்கப்புறம் வந்து மீனா கிட்ட அந்த அவ சொல்லுவா, "நீ வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார்கிட்டயும் மயில் குழந்தை உண்டானது சொல்லலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை அக்கா, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால சொல்லாமல் இருக்கேன். ஆனால் இப்போ சொல்லலான்னு தோணுது. போய் பேசணும்னு நினச்சிருக்கேன்க்கா" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போது அந்த அவ சொல்லுவா, "நீ கண்டிப்பாக சொல்லிடு. இல்லைன்னா நாளை பின்ன நீ தான் ஏன் சொல்லலைன்னு உன்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லை இல்லை, அதுக்காக கூட நான் யோசிக்கல. என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணுறத பற்றிலாம் நான் நினைக்கல. ஆனால் அக்காவையும் குழந்தையும் பின்னாடி ஏதாவது கஷ்டப்பட்டுறக்கூடாது நம்மளால், அதனால் சொல்லலாம்னு நினைக்கிறேன்க்கா. இன்றைக்கி எப்படியாவது சொல்லிடணும்னு நினச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் அங்கே கோமதி, அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் ராஜி, அரசி எல்லோரும் வாசலில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இவ மீனா போவா. மீனா போன உடனே எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது, "இன்றைக்கி உங்கள் அத்தை பண்ண வேலை தெரியுமா உனக்கு?" அப்படின்னு கோமதியோட அம்மா வந்து மீனாட்ட சொல்லுவா. "என்ன பண்ணினாங்க?" அப்படிங்கும்போது, "என்னத்தை பண்ணீங்க?" அப்படின்னு அவங்க அத்தைக்கிட்ட கேட்பா. அதுக்கு கோமதி, "அதெல்லாம் ஒன்றும் இல்லடி" அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டா. அப்போ அரசி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. "அம்மா வந்து அப்பாவுக்கு வந்து துணியை துவைச்சே போடலை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. கோமதியோட அம்மா வந்து சொல்லுவா, "வேலைக்கு போகிற மனுஷனுக்கு இதை கூட செய்யாமல் விட்டுருக்கா பார்த்தியா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு வந்து மீனா சொல்லுவா, "ஏன் இவ்வளோ நாள் அத்தை செஞ்சுட்டு தானே இருந்தாங்க, இன்றைக்கி செய்யலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அத்தைக்கிட்ட மாமா வந்து பேசாமல் இப்படியே இருந்தால் அப்படி தானே பண்ணுவாங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நல்ல மருமகா, மாமியாருக்கு ஏற்ற மருமகா" அப்படின்னு சொன்னோடனே, "நல்லா சொன்ன மீனா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க,
அங்கே தான் பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தா இங்கேயும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா சொல்லுவா, அதுக்கு பெசாட்டில் எங்கள் வீட்டுக்கு வேணால் வந்துருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அவன் உன் குவார்ட்டர்ஸுக்கு வந்துட்டு நான் தனியாக இருப்பேன், நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போன பிறகு அப்படிலாம் நம்மளால இருக்க முடியாதுமா அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே பாட்டி திரும்ப சொல்லுவா, அதுக்கு பதிலாக நீ ஒரு குழந்தை, ராஜு ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு குழந்தைய பெத்து குடுத்துருங்க. அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டே கோமதியும் அவ மாப்பிள்ளையும் அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. எப்படி நல்ல ஐடியா! மூத்த மருமகளா நீ தானே இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்லும்போது, மீனா சொல்லுவா, நான் எங்க மூத்த மகா? மயிலக்கா தானே மூத்த மருமகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதிக்கு கோபம் வந்துரும். உடனே எதுக்கு இப்போ அவ பேரெல்லாம் எடுத்து பேசுற அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அடுத்தது அரசியும் சொல்லுவா, அவங்க பேர சொன்னாலே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்க அவங்களே பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவா. அப்போ மனசுக்குள்ளே நினைப்பா மீனா, ஐயையோ குழந்தைய பற்றி இப்போ சொல்லலாம்னு நினச்சேன், இப்போ சொல்ல முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து கோமதி வேலை செஞ்சுட்ருக்கும்போது மீனா பக்கத்தில் போய் நிற்பா. அப்போ வந்து சொல்லுவா, குழந்தைய பற்றி பேசின உடனே எனக்கு அவளோட ஞாபகம் தாண்டி வந்துச்சு. எவ்வளவு பொய் சொல்லிட்டா குழந்தை உண்டாயிட்டேன்ட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இப்போ அவளை நினச்சாலே பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, அத்தைக்கிட்ட நம்ம பிறகு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு காலையில் கோவிலுக்கு வரீங்களா? பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்குள்ள வச்சு கொஞ்சம் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்போ எதுக்குடி காலையிலே எல்லா வேலையும் போட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு மீனா சொல்லுவா. இல்லை ஒரு 1/2 மணி நேரம் எனக்காக ஒதுக்க மாட்டீங்களா? வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுவா கோமதி. ஆஃபீஸில் செந்தியில பார்க்க அந்த 2 பேரும் டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு வந்துருவாங்க. ஆனால் ப்ராப்பரான டாக்குமெண்ட்டு இருக்காது. அப்போ இதை தூக்கிக்கிட்டு கொண்டு போய் ஏஐட்ட கொடுத்தாலே அவர் சைன் போட்டுருவாரு. வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பியூன் கூட்டிகிட்டு போயிடுவான். அங்கே பார்த்த உடனே டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்ட உடனே இவன் முழிப்பான் செந்தில். உடனே அதுக்கு வந்து அந்த பியூனே சொல்லுவான், எல்லாம் சார் செக் பண்ணிட்டார் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்பார், நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் அந்த பியூனே சொல்லுவான், எல்லாம் பேசியாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான் வெளியே. அப்போ வந்து செந்தில் கேட்பான் பியூன்ட்ட, என்ன டாக்குமெண்ட் இருக்கான்னு அவர் கேட்காரு என்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அது அப்படி தான் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கேட்பார் சார், நீங்கள் கண்டுக்காதீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சைன் வாங்கின அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுப்பான். கொடுத்தவொடனே அவன் லஞ்சம் கொடுக்கறதுக்காக 2 பெரிய கெட்ட எடுத்து வச்சுருவாங்க. உடனே அவன் அதை பார்த்துட்டு பயந்துருவான் செந்தில். அப்போ வந்து அவன் டென்ஷன் ஆயிடுவான். உடனே அதுக்கு வந்து இப்போ பியூன் வந்து கிளம்பி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு போயிட்டு அவன் போய் வாங்க ஆரம்பிச்சிருவான் அந்த லஞ்சத்தை. அப்போ வந்து செந்தில் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருப்பான். என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறோமே, அது சரியா தப்பான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். என்றைக்குமே நம்ம வந்து நீதி நேர்மையோடு தான் நம்ம இருக்கணும். உங்கள் அப்பாவும் அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறது அவங்க அப்பா சொன்னது அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பியூன் வந்து ஃபைலுக்கு இடையில மறைச்சி அந்த ரூபாய வந்து காட்டிட்டு அப்படி கையை தூக்கி தம்ஸ் அப் காட்டுவார், வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேராக அந்த ஏஐ ரூமுக்கு போய் அவங்கக்கிட்ட அந்த லஞ்சத்தை கொடுத்துட்டு வந்துடுவார். மீதியை வந்து செந்தில் ட்ராயரில் வச்சுட்டு, சார் உங்களுக்கு கொடுக்குறதையும் வச்சாச்சு, அவங்களுக்கு கொடுக்குறதையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கவனிக்க வேண்டியதையும் அவங்க கவனிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவன் சொல்லுவான், எனக்கு இது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் பயம்? இதானே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம், அதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருமே இங்கே அப்படி தான் சார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பியூன் சொல்லுவான். பண்ணுனதே கிடையாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பண்ணாட்டாலும் யாராவது ஒருத்தர் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த ரூபாயை வாங்கத்தான் போகிறாங்க, அதுக்கு நீங்களே வாங்கிக்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிடுவான். அப்பவும் அவனுக்கு வந்து அவங்க அப்பா சொன்னது தான் அப்படியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வருத்தத்தோடையே வீட்டுக்கு போவான். அப்போ மீனா அங்கே இருப்பாள். மீனா இருந்துட்டு, என்ன இன்றைக்கி வேலை ஆஃபீஸஸ்லாம் ஜாஸ்தியா அப்படின்னு கேட்பான். இவன் ஆமாம் இல்லை அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பான். அப்போது என்னாச்சு, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் மீனா சொல்லுவாள், ஒரு வேளை நான் காலையில் உங்ககிட்ட சண்டை போட்டு ஒரு மாதிரி பேசினேன்ல, அதுக்கு நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்படி தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நார்மலாக பேசிட்டு, இருங்க உங்களுக்கு சூடாக காஃபி கொண்டுட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிடுவா. அந்த சமயத்தில் அவங்க மீனோட அம்மாவும் அப்பாவும் வருவாங்க. அப்போ மீனை கேட்பா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லுவா, ஏன்டி உன் வீட்டுக்கு நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே அதனால தான் கேட்டேன், உட்காருங்க உங்களுக்கும் நான் காஃபி ஏதாவது போட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவா. அப்போது மீனோட அம்மா அவள் கூட சேர்ந்து கிச்சனுக்கு போயிடுவா. இவங்க அப்பாவும் செந்திலும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கேட்பா மீனா கிட்ட, என்ன சமையல்லாம் செஞ்சு பழகிட்ட போல அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படிலாம் இல்லை, வாரத்தில் 2 நாள் இங்கே சமைப்பேன், மீதி நாள் எங்கள் மாமியார் வீட்டில் சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். அதுக்கு வந்து மீனாவோட அம்மா சொல்லுவா, நீ இங்கே இருந்தால் இப்படி தான் இருப்ப, உடனெல்லாம் நீங்கள் இப்போ சாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நீயும் மாப்பிள்ளையும் வெளியூருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு அவங்க மீனா சொல்லுவா, இந்த 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்போதே எனக்கு எங்கள் மாமியாரை வந்து பிரிஞ்சிருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, இதில் ஒரேடியாக போக சொல்கிற, நான் இப்பவும் சொன்னாலும் அவங்க வீட்டுக்கு போகணுன்னா நான் உடனே அடுத்து
சான்ஸ் கிடைச்சா ஓடி போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருப்பா. இங்க வந்து செந்தில்ட்ட அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு எவ்வளோ ரூபா வந்துச்சு மாப்பிள அப்படின்னு கேட்கும்போது 60,000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சைனுக்கே இவ்வளோதுக்கு பார்த்தீங்களா 60,000 கிடைச்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு அடிக்கடி இப்படி பண்ணீங்கன்னா, நீங்க வீடு எல்லாம் வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லும்போது, செந்தில் சொல்லுவான், பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதுலலாம் பயப்படுறதுக்கு என்ன மாப்பிள? நீங்க செய்யலைனாலும் யாராவது ஒரு ஒருத்தர் செஞ்சுட்டு அந்த காச வாங்கிட்டு போவாங்க. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே செந்தில் வந்து அப்படியே அப்படியே யோசிச்சாப்லயே உட்காந்துட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அது சரியாவே தோணாது. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "ஏன் மாப்பிள உங்களுக்கு வந்து இதில சந்தோஷம் இல்லையா?" அப்படின்னு கேட்பாரு. "இல்ல ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மாட்டிக்குவோமான்னு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவான். "இல்ல மாட்டிக்காத அளவுக்கு பண்ணிரலாம் மாப்பிள. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிருவாரு. கதிர் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பான். தூங்கி அப்படியே லைட்டா அப்படி முழிச்சு பார்ப்பான். அங்க லைட்டு வெளிச்சத்தில மொபைல் லைட்ட வந்து அடிச்சுட்டு ராஜி வந்து படிச்சுட்ருப்பா. அத பார்த்தோனே இருட்டுல இவன் வந்து எம்மா பேய் பேய்ன்னு பயந்துருவான். ராஜி உடனே ஓடி போய் லைட்ட போட்டுட்டு வந்துட்டு சொல்லுவா, "நான் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "மணி எத்தன?" அப்படின்னு கேட்பான். "மணி 2 இந்த நேரத்தில போய் லைட்ட போடாம இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தா எப்பிட மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லுவான். நடு ராத்திரியில இப்படி போய் உட்காந்துட்டு மொபைல் லைட்ல படிச்சுட்டு இருந்தா, எனக்கு பயம் இருக்காம என்ன செய்யும்? அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்பான். ஆமா லைட்ட போட்டு படிச்சா உனக்கு தூக்கம் கெட்டுருமேங்கிறதுக்காக தான் நான் இந்த மாரி பண்ணுனேன் அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு நீங்க லைட்டு போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, அது எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சரி இனிமே உட்காந்துட்டு இப்ப படிச்சுட்டு இருக்காத, அப்புறம் இப்ப படிச்சுட்டு இருந்தா காலையில அப்புறம் எப்படி எந்திரிச்சு நீ ரன்னிங் போவ? அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு அவ சொல்லுவா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். என்னால முடியும் அப்படின்னு இவ சொல்லுவா. நீ வந்துட்டு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத, மீதிய காலையில படிச்சுக்கலாம் வந்து படு அப்படின்னு கதிர் சொல்லுவான். படுத்தோனே லைவா போய் படுப்பா. அப்போ என் கதிர் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுப்பான். படுக்கும்போதே இவ புலம்ப ஆரம்பிச்சுருவா. படுத்துக்கிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருப்பா, நம்மள படிக்கும்போதும் திட்டுறான், படிக்கல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் அதையும் திட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முணங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான் கதிர். அதுக்கு வந்து ராஜி சொல்லுவா, ஆமா நீ தானே சொன்ன, நீ வந்து உன்னுடைய லட்சியத்த அடையிற வரைக்கும் நல்ல முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீ தானே சொன்ன. நான் அத பண்ணுனா நீ அதையும் தடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இவன் உடனே எந்திரிச்சு போவான். லைட்ட போடுவான். ஏம்மா தாயே வா, போய் உட்காரு. உனக்கு எவ்வளோ நேரம் படிக்கணுமோ படி. என்ன செய்யணுமோ செய். உன் லட்சியத்த நான் தடுக்கவும் இல்ல, ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவான். அப்போ பழையபடி எந்திரிச்சு இவ லைட்ட ஆஃப் பண்ண போவா. நீ எதுக்கு என்னத்துக்கு லைட் ஆஃப் பண்ற? லைட்டெல்லாம் ஒண்ணும் ஆஃப் பண்ண வேண்டாம். நீ லைட்ட ஆஃப் பண்ணாமயே இப்ப உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட்ட இழுத்து மூடிருவான். அந்த மாதிரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது.